அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 15 சம்வர்தினி எஸ். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையில் வீற்றிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வணக்கம். சபையிலே என் பேச்சு துவக்கம். படைப்பவன் மட்டுமே கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். நான் இன்று பேச எடுத்து வந்த தலைப்பு பற்றி உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆம், விவசாயிகள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. இதுவே எனது தலைப்பு. முதலில் இந்த தலைப்பை எடுத்ததற்கே நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் விவசாயிகளை நம்பி இருக்கிறார்கள். விவசாயிகள் தேசத்தின் ஆன்மா. இந்தியாவில் வேலை செய்யும் வகுப்பில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு மக்களுக்கு விவசாயம் மட்டுமே வாழ்வாதாரம். விவசாயி என்பவர் நிலத்தில் உழுது விவசாயம் அல்லது வேளாண்மை செய்பவர்கள். பண்டைய தமிழகத்தில் உழவர் என்ற சிறப்பு பெயர் மிகவும் உயர்ந்தவர் பெறும் பட்டமாக மதிக்கப்பட்டது. சுழன்றும் ஏற்பின்னது உலகு என உழவு தொழில் பாராட்டப்பட்டது. விவசாயம் என்பது சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொல். மனிதனுக்கு கடவுள் தந்த முதல் பரிசு விவசாயம். அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. ஆனால் நம் கடமையை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை அழித்து வருகின்றோம். விவசாயம் அழிந்து விட்டால் உண்ண கூட வழி இல்லை. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். படித்தால்தான் வேலை, கை நிறைய சம்பளம் என கற்றுத்தரும் இன்றைய சமூகம் விதைத்தால்தான் சோறு என கற்றுத்தர மறந்துவிட்டது ஏனோ? கணினியில் வேலை செய்பவர்களை கௌரவமாக நினைக்கும் மனிதர்களுக்கு ஏனோ தெரியவில்லை அரிசியை கணினியில் அறுவடை செய்ய இயலாது என்று. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் குரலை நாம் உணர்த்திட வேண்டும். தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயிகளின் கால் பட்ட அரிசியை தான் நாம் கழுவி உண்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். கீழே சிந்தும் உணவை கண்டால் விவசாயிக்கு மட்டும் அதிகம் வலிக்கும். ஏனென்றால் வேர்வை வடித்து சாகுபடி செய்து மண்ணை கடவுளாகவும் அதில் விளையும் உணவை உயிராகவும் நினைப்பவன் விவசாயி மட்டும்தான். தன் ஆடை அழுக்காக இருந்தாலும் பூமி தாயின் ஆடையை அணிவித்து அழகு பார்ப்பவன். நம் நாட்டின் இன்றைய முக்கிய தேவை இளம் விஞ்ஞானிகள் அல்ல, இளம் விவசாயிதான். இவ்வுலகில் விவசாயி ஒருவன் மட்டும்தான் தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நாம் அன்றாட உண்ணும் உணவுக்காக மண்ணில் போடுகிறான். நாளுக்கு நாள் விவசாயம் செய்யும் முறையில் சற்று முன்னேற்றத்தையும் நாம் பார்க்கிறோம். தற்போது நான் படித்த ஒரு பிரபல நாளிதழில் தேசிய விவசாயிகள் தினத்திற்கு நிறைய கட்டுரைகள் வெளியிட்டிருந்தனர். அதில் மிகவும் முக்கியமான மற்றும் என்னை கவர்ந்த பகுதி ஒன்று இருந்தது. காப்பி பழங்களை சுவைத்த யானைகள் என்று ஒரு தலைப்பு இருந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சுமார் 4500 ஏக்கரில் காப்பி பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது காப்பி தோட்டங்களில் ரோஸ்மா வகை காப்பி பழங்கள் பழுக்க துவங்கி உள்ளன. யானைகள் அதை ரசித்து ருசித்து சாப்பிடும். இது போன்ற சுவாரஸ்யமான விவரங்கள் நிறைய இடம்பெற்றுள்ளது அந்த நாளிதழில். மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச கற்றுக் கொடுத்த மாதாவுக்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும், இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நட்சத்திரத்தை குறிவை, நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். நான் சுட்டது மரமா அல்ல நட்சத்திரமா என்பது நடுவர் அவர்களுக்கு தான் தெரியும். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன் அல்லது பயிற்சி செய்வேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்வர்தினி 7ஆம் வகுப்பு. நன்றி.